வெல்கம் டு பம்பர் கார் ரிவ்யூ. ஸோ நம்ம இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மாருதி சுசுகி ஜிம்மி அப்படின்ற ஒரு வெஹிக்கிளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து அல்ஃபா ஆட்டோமேட்டிக் வேரியன்ட். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. ஸோ இதுதான் வந்து அவுட்டர் வியூ, காரோட அவுட்டர் வியூ. ஸோ இங்கே நம்மளுக்கு ஹெட்லைட்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் வந்துடுது. ஸோ சின்ன ஹாலஜன் இண்டிகேட்டர்ஸ் அண்ட் ஹாலஜன் ஃபாக் லேம்ப்ஸ் கொடுத்துட்றாங்க. பம்பர் எக்ஸ்டெண்டர் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து அக்சசரியாக வந்து நம்ம வந்து வாங்கிக்கணும். ஸோ இது வந்து நமக்கு வெஹிக்கிளோட வராது. இந்த பிளாக் பார்ட் மட்டும்தான் வெஹிக்கிளோட வரும். அண்ட் தென் வாஷருக்கான ப்ரொவிஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆன் பண்ணால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். இந்த மாதிரி வந்து 2 ஹெட்லாம்ப்ஸுக்குமே வந்து ஹெட்லைட் வாஷர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் நோஸ் பார்க்குறோம் எப்படி இருக்குது. காரோட சைட் லைட்டிங்ஸ் பார்த்துடலாம். ஸோ இதுவுமே வந்து ஒரு அக்சசரியாக தான் வாங்கி நம்ம வந்து மாட்டுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் வந்து மட் ஃப்ளாப்ஸ் வந்து ஒரு பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்க மாதிரி பியானோ பிளாக்கில் வந்து நமக்கு வந்து ஓஆர்விஎம்ஸ் வந்துடுது. அண்ட் அதுக்கான டர்ன் இண்டிகேட்டர்ஸ் நம்ம இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து அக்சசரியாக தான் வந்திருக்கு. ஸோ இது மாதிரி ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே அக்சசரி வந்து நமக்கு வந்து ஷோரூம் ஃபிட்டிங்லேயே பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கான சார்ஜஸ் என்னென்னன்றதை நான் கண்டினியூவாக சொல்கிறேன். ஸோ இங்கே பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து மழை தண்ணி வந்து ஸ்வெட் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து இங்கேயே வந்து நமக்கு ரெயின் கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாட்டர்ஸ் வந்து எங்கே கிளாட் ஸ்வெட் ஆகும் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஆகி இங்கே வந்து நம்மளுக்கு வந்து தண்ணி வந்து கீழே வர மாதிரி இருக்குது. பாருங்கள், இந்த இடத்துல வந்து இப்படி வர மாதிரி இருக்குது. ரூஃபுமே வந்து ரொம்ப ஃப்ளாட்டான ரூஃபாக இருக்குது. கட் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து கூலிங் ஸ்டிக்கரோ அதாவது டிண்டட் கிளாஸ் எதுவுமே ஒட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இப்போ வந்து நம்ம ரியர் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இதுதாங்க உள்ளே கொடுக்குற ஸ்பேஸ். நம்ம வந்து கண்டிப்பாக 2 பேர் தான் உட்கார முடியும். பின்னாடி என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ இங்கேயும் வந்து உங்களுக்கு வந்து அப் அண்ட் டவுன் ஃபங்க்ஷனுக்கான ஒரு பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. விண்டோ அப் அண்ட் டவுன் ஃபங்க்ஷனுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அந்த டோர்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு லைட்ஸ் வந்துடுது. கேபின் லைட் பின்னாடி ஒன்று கொடுத்துட்றாங்க. பின்னாடி 2 பேர், அதாவது 2 பேர் உட்காரத்துக்கான சீட் பெல்ட்டுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் ப்ராப்பர் 4 சீட்டர். ஸோ ஃப்ரண்ட்டில் 2 பாட்டில் ஹோல்டர்ஸ் வந்துடுது. டோரில் வந்து எந்த விதமான ஸ்டோரேஜும் நம்ம பண்ண முடியாது. ஸோ இவங்க வந்து லெதர் சீட்ஸ், அதாவது சீட் ரேப் போட்டு கொடுத்துருக்காங்க நம்ம காருக்கு. ஸோ இது வந்து ஏர் பேக்கோடு வரதுனால ஸோ அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க சீட் கவர். ஸோ இது வந்து நமக்கு எங்கே கிடைக்குன்னா ஷோரூம்லேயே வந்து இந்த சீட் கவர்ஸ்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். ஹெட்ரெஸ்ட்டும் பார்க்குறப்போ அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. வந்து ஸ்பிட் சீட் தான், 50-50 ஸ்பிட் சீட்ஸ். அது எதுக்கு கொடுத்துருக்காங்க தெரியல, ஒரு மாடலாக இருக்குது, நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இதுதான் ஓவரால் எக்ஸ்டர்னல் வியூ. ஸோ பின்னாடி வந்து நமக்கு ஸ்டெப்னிக்கான டயர்ஸோட இது ப்ரொவிஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, இது ஒரு விஷயம் வந்து நமக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் மாதிரி ஃபீல் ஆகுது. அது என்னென்னா, ஸோ ரியரில் வந்து நம்ம டெயில் கேட் திறக்கிறோன்னா ஸோ அது வந்து ஃபுல்லாக ஓப்பன் ஆகுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபுல்லாகவே ஓப்பன் ஆகுது. இது வந்து ஹைட்ராலிக்ஸ் கொடுத்துருக்காது. இப்போது நம்ம சிட்டிக்குள்ளே இருப்போம், அப்போ வந்து எதாவது வெஹிக்கிள்ஸ் பக்கத்தில் இருக்கலாம், பைக் எதாவது இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு வந்து ரொம்பவே சிரமமாக தான் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஹோல்ட் பண்ண முடியாது. எப்படியா இருந்தாலுமே அது வந்து நம்மளை மீறி அது வந்து போயிடுது. ஸோ இதுதான் பூட் ஸ்பேஸ். நல்ல பூட் ஸ்பேஸே கிடைக்கிது. அண்ட் தென் பின்னாடி வந்து கேபின் லைட் கொடுத்துருக்காங்க. எஸ், அதுக்குமே சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. கேபின் லைட் ஆன் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ சீட்டை வந்து நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு. ஸோ பின்னாடி ஒரு சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடியுமே நம்மளுக்கு வந்து ஒரு சார்ஜிங் சாக்கெட் வந்துடுது. இந்த சார்ஜிங் சாக்கெட் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ரியர் பேசஞ்சருக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நம்ம சீட்டை ஃபோல்ட் பண்ணி பார்த்துருவோம் எப்படிதான் இருக்குன்னு. ஸோ சீட்டை ஃபோல்ட் பண்ணோன்னா இப்படி ஒரு ஸ்பேஸ் கிடைக்குது. அண்ட் தென் ரைட் சைட் சீட்டையும் ஃபோல்ட் பண்ணுவோம். ஃபோல்ட் பண்ண ஓ மை காட். நம்ம இப்போ ரைட் சைட் சீட்டை ஃபோல்ட் பண்ணுவோம். அதுக்கான லாக்கிங் தான் கொடுத்துருக்காங்க. ஃபோல்ட் பண்ணோன்னா கொஞ்சம் ரிக்ளைன் ஆகி தான் இருக்குது. ஸோ பரவாயில்ல, இருந்தாலுமே நம்ம வந்து ஒரு நல்ல ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கிடைக்கும். ஒரு ஆஃப் ரோடிங் போகிறீங்க, ஒரு அவுட் ஸ்டேஷன் போகிறீங்கன்னா நீங்கள் நல்லா லக்கேஜ் ஸ்டோர் பண்ணிவிட்டு சூப்பராக பார்ப்போம் என்ன இருக்குன்னு. ஸோ இது கீழே பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு டூல் கிட்டுக்கான ப்ரொவிஷன் இங்கே கிடச்சிருக்கு. வேறு எதுவும் பெருசாக சொல்கிற மாதிரி இல்லை. இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ரியரில் பார்க்குறப்போ வெறும் டயர் மட்டும்தான் இருக்கும். அலாய் வீல் இருக்கும். ஸ்டீல் வீல்ஸ் தான் மட்டும்தான் இருக்குமே தவிர இது வந்து ஒரு அக்சசரியாக வந்து நம்ம தனியாக வாங்கி ஃபிட் பண்ணிக்கணும். ஸோ இதுக்கு வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டில் நிறைய விஷயம் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த ரியரில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம். ஒரு ரிக்வஸ்ட் சென்சார் இருக்குது, அந்த நீங்கள் வாஷர் இருக்குது, அந்த நீங்கள் வந்து ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்ப்ஸ் இருக்குது. வேறு என்ன இருக்குது? ஸோ ஆல் கிரிப்புன்ற பேட்சிங் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே வந்து நமக்கு வந்து இண்டிகேட்டர்ஸ் அண்ட் ரிவர்ஸ் அண்ட் ஸ்டாப் லேம்ப், ரியர் ஸ்டாப் லேம்ப் வந்து எல்லாமே ஹாலஜன்ஸில் தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. பார்க்க வேண்டியது என்னென்னா ரியர் பார்க்கிங் சென்சார்.
பார்த்தீங்கன்னா செம்ம க்யூட்டாக கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா பார்க்கிங் சென்சார் எப்படி இருக்குன்னு. அதே மாதிரி கேமரா எங்கே வருதுன்னா இங்கே வந்துடுதுங்க நம்மளுக்கு கேமரா. லைசன்ஸ் பிளேட்டு கீழே வந்து நம்மளுக்கு கேமரா வந்துடுது. சாரி, லைசன்ஸ் பிளேட்டுக்கு மேலே வந்து நம்மளுக்கு கேமரா வந்துடுது. அப்போது இங்கே ஒரு ஆண்டனா கொடுத்துருக்காங்க. அது ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக்கெல்லாம் கொடுக்குது வெஹிக்கிளுக்கு. எஸ் பாருங்கள். அதே மாதிரி இந்த ரெயின் வாட்டர் ட்ராவலிங் வந்து ஸோ நம்ம காரில் ஃபார்வர்ட் பண்ணி போகிறப்போ பின்னாடி தான் வந்து வாட்டர்ஸ்லாம் வரும். அது இங்கே வந்து பிளாக் ஆகி நம்மளுக்கு இப்படி ட்ராவல் ஆகி லாஸ்ட்டில் வந்து விண்ட்ஷீல்டில் வந்து ட்ராப் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டிரைவர் சீட்லேயும் பார்க்குறோம். இங்கே ஒரு ரிக்வஸ்ட் சென்சார் இருக்குது, கீயும் இருக்குது. பட் இட்ஸ் கீழே சென்ட்ரி தான். ஆனால் வந்து அல்ஃபா டாப் மாடல், ஆட்டோமேட்டிக் மாடல். ஸோ 4 வீல் டிரைவ் தான். ஸோ அலாய் வீலோட சைஸ் பார்த்துக்கோங்க, R15. ஸோ 15 இன்ச் அலாய் வீல் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து போதுமானதா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்தவரையும் இட்ஸ் நாட் இனஃப்னு தான் சொல்லுவேன். ஸோ நம்ம வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டில் வேறு ஒரு நல்ல ஒரு வீல் ப்ளேஸ் பண்ணுறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். வந்து செம்ம ஹெவியாக தான் கொடுத்துருக்காங்க. பானட் இன்ஜின் பேக்குள்ளே எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்துடலாம். ரொம்ப ரிஃபைன்டாக சைலண்ட்டான இன்ஜினாக இருக்குது. ஸோ அதற்கான ஹைட்ராலிக்ஸ் கிடையாது இதில். ஓகே, ரொம்ப ரிஃபைன்டான இன்ஜின் தான். செம்ம பவராக இருக்குது. இப்போ நம்ம வந்து வண்டியை ஓட்டி பார்த்துடலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஃபியூவல் டேங்க் எங்கே இருக்குன்னா இங்கே தாங்க இருக்குது ஃபியூவல் டேங்க். ரைட் சைடில் தான் ஃபியூவல் டேங்க் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஃபியூவல் டேங்க் ஓப்பன் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ் இங்கே தான் வருது. ஸ்விட்ச், அதாவது லிவர். ஸோ ஜிம்மிக்கான பேஜிங் மாதிரி இங்கே வந்து நம்ம ஷோரூம்லேயே வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். இந்த காரை பற்றி டீட்டெயிலாக இன்னமும் வந்து நம்ம எக்ஸிக்யூட்டிவ்கிட்ட கேட்டு தெரிஞ்சு பார்த்துடலாம். இன்டீரியர்ஸில் சென்டர்லேருந்து ஹார்ன் கன்சோல், க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான கன்சோல் வந்துடுது. அது நீங்கள் வந்து நம்ம வந்து இன்ஃபோடைனமிக் சிஸ்டம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு, சாங்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அதற்கான ஒரு டிவைஸ் வந்தது மியூட். ஸோ வால்யூம் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ். இங்கே வந்து நம்ம வந்து வாய்ஸ் கண்ட்ரோல் கொடுத்துக்கலாம். அந்த வண்டி ஆன் பண்ணோன்னு பார்த்தோன்னா குட் ஈவினிங், குட் மார்னிங் அப்படின்ற ஒரு மெசேஜும் வந்து வாய்ஸ் கண்ட்ரோலில் வந்து சொல்லுது. ஸோ இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து 9 இன்ச் டச் ஸ்க்ரீன் வந்துடுது. ஸோ இதோட விசிபிலிட்டியும் வந்து சூப்பராக இருக்குது டே டைம்லேயும். அந்த நீங்கள் பார்த்தோன்னா ஏசி வென்ட்ஸ் கொடுத்துட்றாங்க. அந்த ஹசார் லைட்டுக்கான சுவிட்சஸ் வந்துடுது. ஸோ ஏசி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு, டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான சுவிட்சிங், அதாவது ரொட்டேட் பண்ணுற மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஒரு டிஸ்பிளே வந்துடுது. அந்த மோட் என்ன மாதிரி மோடு வேணும் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். வந்து பார்த்தோம்னா இங்கே வந்து டிஃபாகருக்கான இது வந்துடுது. ரியர் டிஃபாகருக்கான சுவிட்சஸ் இங்கே வந்துடுது, பட்டன்ஸ் இங்கே வந்துடுது. அண்ட் தென் வந்து இங்கே பார்க்குறோம் நமக்கு வந்து அவுட்டர் இன்சைடர் ஏசி ஆன் ஆஃப் சுவிட்ச் இங்கே இருக்குது நமக்கு. ஸோ ஏசி ஆன் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு காட்டுது. அண்ட் தென் இங்கே பார்க்குறோம் வந்து இது வந்து ஒரு 4 வீல் டிரைவ். ஸோ அதற்கான கியர் லிவர் இங்கே வந்துடுது. இங்கே இது பார்த்தோன்னா லெஃப்ட் சைட் கிளாஸ் விண்டோ வந்து டவுன் அண்ட் அப் ஃபங்க்ஷன் வந்துடுது. ஸோ ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கான ஆப்ஷன் இங்கே வந்துடுது. ஹில் டிசன்ட் கண்ட்ரோல். ஸோ ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் பண்ணி பார்ப்போம் என்ன சொல்லுதுன்னு. ஸோ ஸ்னோ அப்டேட், இது வந்து அப்டேட் கொடுக்க மாட்டேங்குது, ஆஃப். மேபி ட்ரைவ் பண்ணுறப்ப காட்டும், நம்ம ட்ரைவ் பண்ணுறப்ப பார்ப்போம். அதை தொடர்ந்து பார்த்தோன்னா இங்கே ஹில் டிசன்ட் கண்ட்ரோல் வந்துடுது. ஸோ ஹில் டிசன்ட் கண்ட்ரோல். ஸோ ஹில்ஸில் வந்து நம்ம இறங்குறப்போ வந்து ஒரு கண்ட்ரோல்டாக இறங்குறதுக்காக அந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ இங்கே வந்து சின்னதாக வந்து ஒரு USB சார்ஜிங் போர்ட் வந்துடுது. இது ஒரு ஆட்டோமேட்டிக்ன்றதுனால ஸோ வி ஆர் கெட்டிங் த டெக் பெடல்ஸ் ஓவர் ஹியர். நம்ம ரைட் சைடில் பார்த்தோம்னா ஹெட்லைட் வாஷருக்கான சுவிட்சும் இங்கே வந்துடுது. ஸோ அண்ட் தென் ஆட்டோ ஆஃப் ஃபங்க்ஷனும் வந்துடுது. ப்ளஸ் மிரர் க்ளோசிங் ஃபங்க்ஷன் இங்கே பார்த்தோம்னா மிரர், இந்த பட்டன் மிரர் வந்து க்ளோஸ் ஆகுது. அண்ட் தென் மிரர் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கான சுவிட்சும் இங்கே வந்துடுது. அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் ORVMs தான். அதே மாதிரி இங்கே பார்க்குறப்போ ஸோ நம்மளுக்கு வந்து சன்கிளாஸ் ஹோல்டர் எதுவுமே கிடைக்கல. ஆட்டோமேட்டிக்கான சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இல்லை. மேனுவலி டிம்மிங் ரியர் வியூ மிரர் தான் வருது. இங்கே வேனிட்டி மிரர் பார்த்தோன்னா ஒரு டிக்கெட் ஹோல்டர் ஃப்ரண்ட்டில் கொடுத்துட்றாங்க. அந்த தென் ஓப்பன் பண்ணுறப்போ நோ லைட்ஸ். அதே மாதிரி பேசஞ்சர் சீட்லேயும் பார்க்குறோம் நோ லைட்ஸ். ஸோ லைட் இல்லாமல் ஒரு ரெண்டு இதுலேயும் வந்து மிரர் கொடுத்துட்றாங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு கிராப் ஹேண்டில்ஸ் வந்துடுது. அது வந்து இங்கேயும் ஒரு கிராப் ஹேண்டில்ஸ் வருது. ஸோ க்ளவ் பாக்ஸ் பார்த்துருவோம். ஸோ ஓகே, நமக்கு க்ளவ் பாக்ஸ் வந்து ஓகேவாக தான் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து அடிஷ்னல் அக்சசரிஸில் வருது. ஸோ அதை வந்து நம்ம ஷோரூம் ஷோரூமில் கேட்டிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. நமக்குள்ளே பார்த்தோம்னா வந்து we are getting ஆட்டோ ஹெட்லாம்ப் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு கிடச்சிருது. அண்ட் தென் ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஹெட்லைட் வாஷருக்கான ப்ரொவிஷன் இங்கே கிடச்சிருது. அதை பொறுத்து இங்கே வந்து நம்ம வைப்பர் ஸ்லோ ஸ்பீடு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ரியர் வைப்பருக்கான ப்ரொவிஷனும் வந்துடுது. ஸோ மற்றபடி எல்லாமே ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் இருக்குது, வேறு எதுவும் விசேஷமாக இல்லை. வந்து நம்ம ரியர் சீட்ஸ் பார்த்துருவோம். ஸோ ரியர் சீட் பார்க்குறப்போ கரெக்டாக 2 பேர் தாங்க உட்கார முடியும். ஸோ 2 பேர்த்துக்கு மேலே வந்து உட்கார்றது வந்து ரொம்ப
பெரிய விஷயம் தான். ஸோ ஃபேமிலியோட ஒரு ட்ரெஸ் ட்ரைவ் பண்ணி பார்த்தோம். 2 பேர்த்துக்கு மேலே வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ பூட் ஸ்பேஸ் வந்து நல்ல ஜாஸ்தியாகவே இருக்குது. அண்ட் தென் வந்து ரியருக்கான அந்த ஒரு ரியர் விண்டோக்கான பட்டன்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அது அன்லாக் ஃபங்க்ஷனும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ் ரியர் விண்டோ. அதே மாதிரி கிளாஸஸ் பார்த்தோம்னா நம்ம பலினோவில் பார்க்குற மாதிரியே அந்த ஹைஎண்டில் வர மாதிரி யூவி கிளாஸஸ் தான் கொடுத்துருக்காங்க. அந்த விண்ட்ஷீல்டு பார்க்குறப்போ ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது. ஒரு பொலேரோ ஓட்டியிருக்கோம்ல அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்களா ரொம்ப குட்டியான வைப்பர்ஸ். ட்ரைவ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் ஆட்டோமேட்டிக். ஸோ இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் ட்ரைவ் பண்ணுற மாதிரியே இல்லை. ஒரு டீசல் பவர் வந்து வெளியே கொடுக்குது நம்மளுக்கு. ரைட் எடுத்துருக்கோம். ஸோ டீசலோட பவர் வந்து நமக்கு வெஹிக்கிள் வந்து அவுட்புட்டாக கொடுக்குது. செம்ம பவர்ஃபுல்லாக தான் இருக்குது ஆட்டோமேட்டிக்கு. ஸோ பெட்டர் டிரைவுக்கு ஃபன் டிரைவுக்கு நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ப்ரிஃபர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மேனுவல் தான். ஸோ இது வந்து 4 வீல் டிரைவ். ஸோ 4 வீல் டிரைவுக்கு வந்து ஒரு மேனுவல் வெஹிக்கிள் தான் வந்து நல்லாயிருக்கும். அதை பற்றி நம்ம இன்னும் எக்ஸிக்யூட்டிவ் நம்ம கேட்போம். இப்போ கேபினில் உட்காந்து பார்க்குறப்போ நம்மளுக்கு வந்து இந்த பானட்டோட ஃபுல் எண்டு வந்து நம்மளுக்கு ரொம்ப விசிபிளாக இருக்குது. ஸோ அக்யூரேட்டாக வந்து நம்ம வந்து ட்ரைவ் பண்ண முடியும். ஒரு ஸ்ட்ராங்கான கட் எடுக்கிறோம், ஒரு ஷார்ப்பான கட் எடுக்கிறோம்னா அக்யூரேட்டாக வந்து நம்மளால் ட்ரைவ் பண்ண முடியும். ஸோ பயங்கரமாக இருக்குது. உள்ளே இருந்து பார்க்குறப்போ அதோட ஃபீல் வந்து ட்ரைவ் பண்ணால் மட்டும் தான் தெரியும். ஸோ டெஸ்ட் ட்ரைவ் வேணாலும் என்னென்ன வேரியன்ட்ஸ் இருக்குது? மொத்தம் 2 வேரியன்ட் தான். ஒன்று ஜீட்டா, இன்னொன்று ஆல்ஃபா. ஓகே. 2 டைப்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஜீட்டா மேனுவல், ஓகே, ஆல்ஃபா மேனுவல், அண்ட் தென் ஜீட்டா ஆட்டோமேட்டிக், ஆல்ஃபா ஆட்டோமேட்டிக். ஜீட்டா ஆட்டோமேட்டிக், ஆல்ஃபா ஆட்டோமேட்டிக். ஸோ இப்போ சீட் பெல்ட்டுக்கு வந்து ரியர் பேசஞ்சர் நம்ம உட்காந்துருக்கோன்னா நம்மளுமே வந்து சீட் பெல்ட் போடணும். ஸோ அதற்கான சைன் தான் வந்து நமக்கு ஃப்ரண்ட்டில் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் காட்டுது, எம்யூடியில் காட்டுது. அதற்கானது தான் காட்டுது, சீட் பெல்ட் வார்னிங் தான் காட்டுது. பின்னாடி இருக்க ரியர் பேசஞ்சர்ஸுமே வந்து சீட் பெல்ட் போடணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இந்த வெஹிக்கிள் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம சொல்லுங்கள் ப்ரோ, இப்போ கண்டினியூ பண்ணுங்க ப்ரோ. அதுக்கு என்ன இன்ஃபோடைனமிக் சிஸ்டம் எப்படி இருக்கும்? அந்த சீட் பெல்ட்டோட இது வந்து ஆஃப் பண்ண முடியாதா? இல்லை, ஆஃப் பண்ணிக்க முடியாது. ஆஃப் பண்ணுற ஆப்ஷன் இல்லை. எப்போவுமே சீட் பெல்ட் வந்து ப்ளக்இன்ல இருக்கணும். ப்ளக்இன்ல இருக்கணும். ஓகே, ஒரு சேஃப்டி கன்சர்னுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எத்தனை ஏர் பேக்ஸ் வருது? 6 ஏர் பேக்ஸ். 6 ஏர் பேக்ஸ். 6 ஏர் பேக்ஸ். ஓகே, சீட் பெல்ட் வந்து ப்ளக்இன் பண்ணியாச்சு. ஸோ அதற்கான சவுண்டும் வந்து நின்றாச்சு, ஸ்டாப் ஆயாச்சு. ஸோ சொல்லுங்கள் ப்ரோ, இப்போ அதுக்கு என்னென்ன டிஃப்ரென்ஸ் வருதுன்றதை சொல்லுங்கள் ப்ரோ. ஜீட்டாவுக்கு ஆல்ஃபாவுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10 டிஃப்ரென்ஸ் வருது. 10 டிஃப்ரென்ஸ் வருது ஜீட்டாவுக்கும் ஆல்ஃபாவுக்கும். ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபாக் லாம்ப் வராது ஜீட்டாவில். ஃபாக் லாம்ப் இருக்காது. ஓகே. அண்ட் தென் ஹாலோஜன் பல்ப் வரும் ஜீட்டாவில். ரைட்டு. அண்ட் தென் உங்களுக்கு ஹெட்லாம்ப் வாஷர் வராது ஜீட்டாவில். ஓகே, என்னென்ன வருதுன்னா ஃபாக் லாம்ப் வராது, ஹெட்லாம்ப் வாஷர்ஸ் வராது, எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வராது. அதுக்கு பதிலாக வந்து ஹாலஜன் ஹெட்லாம்ப்ஸ் வரும். அலாய் வீல்ஸ் வராது. வேற என்ன வராது? ஓஆர்விஎம் வந்து ஃபோல்டபிள் வந்து எலக்ட்ரிக்கல் கிடையாது, மேனுவலி ஃபோல்டபிள் ஓஆர்விஎம்ஸ். ஓகே, அப்போ அது வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறோம்ல, அது வந்து எலக்ட்ரிக்கலில் வருமா? அதுவும் மேனுவல் தானா? இல்லை, அது வந்து எலக்ட்ரிக்கல் வந்துடும். அது ஃபோல்டபிள் மட்டும் வராது. ஆமாம். ஓகே. அண்ட் தென் கீலெஸ் என்ட்ரி வந்துடும் ஆல்ஃபால. அது கீலெஸ் என்ட்ரி வராது. ஜீட்டால கீலெஸ் என்ட்ரி இருக்காது. ஓகே. புஷ் ஸ்டார்ட் வந்து நம்மளுக்கு கிடையாது. புஷ் ஸ்டார்ட் கிடையாது. ஓகே. ஓகே. அண்ட் தென் இன்ஃபோடைன்மென்ட் இது வந்து 9 இன்ச். ஓகே. அண்ட் தென் ஜீட்டா வந்து 7 இன்ச் தான் வரும். 7 இன்ச். ரிவர்ஸ் கேமரா வந்துடும். ரிவர்ஸ் கேமரா ஜீட்டாலே வந்துடும் நம்மளுக்கு. அண்ட் தென் ஸ்டீரிங் லெதர் கிரிப்ல வந்துடும் ஆல்ஃபா. ஓகே. ஓகே. வந்து நார்மல் பேஸ் மாடல் வந்து லெதர் ராப் ஸ்டீரிங் வராது நம்மளுக்கு. ஆமா. ஓகே. சீட்ஸ் அண்ட் தென் பவர் விண்டோஸ் எல்லாமே சேம் தானா? அதெல்லாம் சேம் தான். அண்ட் தென் ஏசி வந்து இது ஆட்டோமேட்டிக், அது மேனுவல் ஏசி. ஓ, ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், அது வந்து மேனுவல். ஆமாம். ஓகே. ஓகே. வேற? ஸோ ஆல்மோஸ்ட் அவ்வளோதான். இந்த டிஃப்ரென்ஸ் மட்டும் தான் இப்போதைக்கு. ஓகே. ரியர் கேபின் லேம்ப்ஸ் வந்துடும். ஆமாம். ஸோ எல்லாமே வந்து சேம் தான். அதாவது யூவி கட் கிளாஸ் வந்துடும் நம்மளுக்கு. ஜீட்டால வராது. ஜீட்டால யூவி கட் கிளாஸஸ் வராது. ஓகே. 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 ரியர் வைப்பர் வாஷர்ஸ் வராது. ஓகே. மற்றபடி அவுட்லுக் எல்லாமே சேமாக தான் இருக்கும். ஸோ இப்போ கஸ்டமர் சஜஸ்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எந்த வெஹிக்கிள் சஜஸ்ட் பண்ணுவீங்க? இது வந்து 15 இன்ச் வீலுங்கிறதுனால மேபி கஸ்டமர்ஸுக்கு அது அன்சாட்டிஸ்ஃபைடாக கூட இருக்கலாம். மேபி ஆல்ஃபா எடுத்து அவங்க மாடிஃபை பண்ணுறாங்கன்னா அது அவங்களுக்கு காஸ்ட் ஒர்த்தாக இருக்காது. ஸோ ஜீட்டா எடுத்தாங்கன்னா அவங்க மாடிஃபை பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஜிம்னியே ஒரு மாடிஃபை பண்ணுற வெஹிக்கிள் தான். ஓகே. ஓகே. எடுத்து மாடிஃபை பண்ணுறதுனால நம்ம வந்து பேஸ் மாடல் எடுத்து மாடிஃபை பண்ணலாம். ஜீட்டா மாடல் எடுத்து நம்ம வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம்னு சொல்கிறீங்க. இந்த வெஹிக்கிளுக்கு எக்ஸாக்டாக ஒரு 17 இன்ச் இருந்துச்சுன்னா பெட்டராக இருந்திருக்கும். பட் ஆனால் அதை ப்ரொவைட் பண்ணலை. ஸோ வந்து நம்ம ஆல்ஃபா வேரியண்ட்டுக்கும் ஜீட்டா வேரியண்ட்டுக்கும் ப்ரைஸ் எவ்வளோ ப்ரோ டிஃப்ரென்ஸ் வருது? ஆல்மோஸ்ட் 2 lakhs வரும். 2 lakhs டிஃப்ரென்ஸ் வருது மேனுவல்கே. ஆமாம். ஓகே. 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 ஸோ இப்போ இதோட வெயிட்டிங் பீரியட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. இனிஷியலில் பார்த்தோம் புக்கிங்ஸ் வந்து அடித்து நவத்துனாங்க எல்லாருமே. ஏகப்பட்ட புக்கிங்ஸ் வந்துருக்கும். என்ன கண்டிப்பாக
அதுக்கு வந்து இப்போ எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? வெயிட்டிங் பீரியட் இப்போ எவ்வளோ இருக்குது கரண்ட்டாக? 3 to 6 months வரைக்கும் இருக்குது. டிபெண்ட்ஸ் அப்பான்ஸ் கலர், ஓகே, வேரியன்ட் இதை பேஸ் பண்ணி இருக்குது. ஓகே, மேக்ஸிமம் 6 months சொல்கிறாங்க. பட் மாருதி அவ்வளோ டைம் எடுத்துக்க மாட்டாங்க. 3 months கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம் இருக்குது. 3 months கொடுக்க பாசிபிலிட்டிஸ் அதிகம் இருக்குது. ஓகே, இப்போ ஃப்ரீ ஸ்டாக் வெஹிக்கிள்ஸ்லாம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கா? இருக்குது. என்ன இப்போ உடனே வேணும்னா என்ன வெஹிக்கிள் எடுக்கலாம்? என்ன வேரியன்ட் எடுக்கலாம்? ஜீட்டால ரெட் கலர் சிஸ்லிங் ரெட்னு சொல்லிட்டு அது ஒன்று இருக்குது மேனுவல். ஓகே. அண்ட் தென் மேனுவல் ஆல்ஃபா ஒயிட் ஒன்று இருக்குது. ஓகே. ஸோ ப்ளூயிஷ் பிளாக் ஒன்று இருக்குது. ஓகே, இது எல்லாமே வந்து சீக்கிரமாக கிடைக்கிற மாடல்ஸ். புக் பண்ணால் மேக்ஸிமம் ஒரு 20 days டெலிவரி எடுத்துருவோம். ஓகே ஓகே ஓகே. இப்போ வந்து எந்த வேரியண்ட் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப டிலேவாக ஆகுது, ரொம்ப டைம் எடுக்கும்? பிளாக்ங்கிறது வந்து இது வரையும் மாருதி கொண்டு வராத ஒரு கலர். ப்ளூயிஷ் பிளாக். ஆமாம், அது கொஞ்சம் டைம் எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே. ஸோ அண்ட் நெக்ஸா ப்ளூ, இந்த க்ரீன், ஒயிட், ஸோ இதெல்லாம் கொஞ்சம் குயிக்காக வரதுக்கு பாசிபிலிட்டி, கொஞ்சம் குயிக்காக வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, இப்போ இந்த ஆட்டோ ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து நம்ம பார்த்தோம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, மேபி நான் சொல்லாமல் விட்டுட்டேன். ஸோ ஆட்டோ ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது, நம்மளுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது. இதோட மைலேஜ் எவ்வளோ ப்ரோ கிடைக்குது நமக்கு? ஸோ ஒரு ஆவரேஜாக ஒரு நம்ம போனோம்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 15 நியர்பை எடுக்கலாம். 15 போனீங்கன்னா ஒரு 18 வரைக்கும் எடுக்கிறது. 18 வரையும் எடுக்கலாம். ஸோ மாருதி இன்ஜின் பற்றி சொல்லவே தேவையில்லை, நல்ல மைலேஜ் கொடுக்குற இன்ஜின் தான். ஓகே. அண்ட் தென் ஆல்ஃபால க்ரூஸ் கண்ட்ரோல் வரும், ஜீட்டால வராது. ஆல்ஃபால க்ரூஸ் கண்ட்ரோல்? ஆமாம், ஜீட்டால வராது. க்ரூஸ் கண்ட்ரோல் நமக்கு தேவையில்லை ப்ரோ, நம்ம ஊருக்கு வந்து அவசியப்படாது. என்ன சொல்கிறீங்க? கண்டிப்பாக. ஓகே, ஓட்டி காட்டுறீங்களா இன்ஜின் சவுண்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இந்த ஸ்டேரிங் வந்து எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் ஸ்டேரிங் எப்படி? ஹைட்ராலிக் ஸ்டேரிங். ஹைட்ராலிக் ஸ்டேரிங் தான். ஜஸ்ட் டில்ட் மட்டும் தான், டெலஸ்கோபிக் கிடையாது. டெலஸ்கோபிக் கிடையாது, ஹைட் அட்ஜஸ்டபிள் மட்டும் தான். ஹைட்ராலிக் ஸ்டேரிங், எலக்ட்ரிக்கல் ஸ்டேரிங் கிடையாது, எலக்ட்ரிக் கிடையாது, மோட்டர் கிடையாது. ஓகே, அதே மாதிரி சீட்ஸும் வந்து ஹைட் அட்ஜஸ்டபிள் கிடையாதுல்ல? ரெண்டு வேரியண்ட்டுமே கிடையாது. ஓகே. ஓ, நம்ம ரொம்ப ஹெவி டிராஃபிக்கில் போயிட்டு இருக்கனால புஷ் பண்ணி ஓட்ட முடியல, கொஞ்சம் தள்ளி போயிட்டு புஷ் பண்ணி ஓட்டி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பீச்சில் போய் ஓட்டி பார்க்கலாம்னு நினச்சோம், இன்னொரு பீச்சில். பட் ஆனால் லைட் இல்லை. ஸோ வந்து இப்போ வந்து நம்ம பிரேக்கிங், பிரேக்கிங் பயங்கரமாக இருக்கு. எந்த இதில் ப்ரோ போட்டு ஓட்டுறீங்க? டிரைவ் மோட்லையா? டிரைவ் மோட்லேயே வச்சு அழுத்துறப்போ ஒரு செம்மையான பவர் கொடுக்குது கார் நம்மளுக்கு. சிட்டிக்குமே பர்ஃபெக்டாக தான் இருக்கும் போல இது. என்ன ஒரு பர்ஃபெக்டான ஆஃப் ரோடிங் இல்லாமல் ஒரு சிட்டிக்குமே வந்து செம்ம ஒரு இதுதான் கொடுக்கும். 120+. மை காட். எதுக்கு ப்ரோ பீப் சவுண்ட் கொடுத்துட்டே இருக்கு? 80, 100, 120-யா? ஓட்டியுமே அவங்க வந்து 8 கொடுத்துருக்குங்க. ஓட்டிக்கிங்லாம் நல்லா பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது வந்து நம்ம 0 to 100 எப்படி ரீச் ஆகுதுன்றத வீடியோவும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம். அண்ட் தென் அடுத்தடுத்த மாருதி வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து எடுக்க போகிறோம். ஸோ இந்த வண்டி வந்து எடுக்கலாமா வேணாமான்றதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.